வணக்கம். கரப்பாம்பூச்சிக்கு ஹிட் அடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு நம்மளோட வாரியர்ஸ் எல்லாருமே, வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு செம்ம அடி அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து நடந்த அந்த போராட்டம், பால நிலத்தில் அந்த போராட்டமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு கரப்பாம்பூச்சி கட்சியோட ஒரு பகுதியை சொல்லியிருந்த சூழ்நிலையில, தமிழகத்துல கரப்பாம்பூச்சி கட்சியினர் கால் வைக்கிறதுக்கு ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே ஹிட் அடிச்சு கரப்பாம்பூச்சியை சாவடிக்கிறோம் அப்படின்னு வெர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் ஏன் வந்து திட்டிட்டு இருக்காங்க? ஏன் கத்திக்கிட்டு இருக்காங்க? இன்ஃபேக்ட் டெல்லியில போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல விஜய் நானா, அங்க வந்து கரப்பான்பூச்சி. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கை கோர்க்க போறாங்க. ஏன்னா வந்து டிவிகேலயும் ஜென்ஸி இருக்கு. கரப்பான்பூச்சி ஃபுல்லா ஜென்ஸி. நாங்கலாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, டாக் டீம் வந்து போட்டுட்டு இருந்த இந்த சூழ்நிலையில, நேற்றிலிருந்து சமூக வலைதளங்கள்ல கரப்பான்பூச்சி கட்சியினரையும் அபிஜித் தீப்கே ஆஃப் கரப்பான்பூச்சி பார்ட்டிய பார்த்தீங்கன்னா, செம்ம அடிச்சுட்டு இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டு பக்கம் வந்தீனா யூஆர் ஆல்வேஸ் வெல்கம், ஆனா திரும்பி போக முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மிரட்டல் துணியில வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த அபிஜித் தீப்கே முதல்வர் விஜய் அவர்களை குறித்து ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காப்புல. பேசிக்கா மாணவர்கள்லாம் வந்து போராடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கை பார்த்தீங்கன்னா வந்து வந்துச்சு இல்லையா, அதை வந்து திரும்ப பெற்றுக்கொண்டாலும் அதற்கு முன்னாடியே போயிட்டு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இந்த அபிஜித் தீப்கே கிட்ட இது மாதிரி தமிழ்நாட்டில் நடக்குது, கரப்பாம்பூச்சி கட்சி மாதிரி ஒரு கட்சி அங்கே போயிட்டு டெல்லியில் பண்ண மாதிரி பண்ண முடியுமா, அங்கே போயிட்டு நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் வந்து போராட முடியுமா அப்படின்னு கேட்டப்போ, இந்த மாணவர்கள் மேட்டரையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி போராடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு தடையை வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் யாருனாலும் பார்க்க மாட்டோம், நாங்கள் பிஜேபிக்கே அஞ்சலை, அண்ட் நாங்கள் தமிழ்நாட்டில் போயிட்டு ஒரு போராட்டம் பண்ணணும்னு நினச்சா கூட இது பண்ண மாட்டோம், டிவிகே எல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டாப்புல. உடனே விடுவாங்களா, எங்கள் அண்ணனை நாங்கள் மட்டும்தான்டா அடிப்போம், வேற யாருமே அடிக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி டிவிகே வாரியர்ஸ்லாம் இந்த ஒரு காரணத்துக்காக கரப்பாம்பூச்சி பார்ட்டியையும் அபிஜித் தீப்கேவும் போட்டு 2 நாளாக சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி. இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரப்பாம்பூச்சிக்கு யார் வந்து இங்கே இடம் கொடுக்க போறா, கரப்பாம்பூச்சிக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் திரைமறைவில் ஒரு மாசமா ஒரு பெரிய டீலிங் ஒன்று போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் நம்மக்கிட்ட வந்துட்டே இருந்துச்சு. இப்போ அது வந்து சும்மா அப்படியே வந்து முத்தி வர்ற டைமில் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நம்ம இதை பேச வேண்டிய இருக்குது. என்னென்னா, நம்ம ஊரில் கரப்பாம்பூச்சி பார்ட்டியை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது லேசான காரியம் இல்லை. அங்கே நடந்த அந்த புரட்சியை நம்ம வந்து வீடியோவில் பார்த்தோமே தவிர்த்து, அதே அளவுக்கு புரட்சியை வந்து இங்கே யாருமே அவங்கள பார்த்து பண்ண துணி இல்லை. ஒரு சின்ன போராட்டமாக திமுகவோட ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா பால நிலத்தில் ஒரு போராட்டம் உண்டாக்கப்பட்டுச்சு. அதுவும் இந்த பிரச்சனை முடிஞ்சோடனே வந்து கலைக்கப்பட்டுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் சரி யாரை வச்சு இந்த தமிழ்நாட்டில் நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜெயிச்சாரோ, ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தாரோ, அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் வந்து பாலிடிக்ஸ் பேசுறது மட்டும் இல்லாமல், திரைமறைவில் நிறையா பாலிடிக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், நிறைய இணைப்பு தொழிலும் இந்த அரசியலை வச்சு பண்ணிட்டு இருக்க ஒருத்தரை வந்து கரெக்டாக போய் பிடிச்சிட்டாங்க. நம்ம யூடியூபர் தான், வேற யாரு. நம்ம யூடியூபரும் கரப்பாம்பூச்சி கட்சியை சேர்ந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு சில முக்கியமான உதவிகளையும் செஞ்சு தந்திருக்காங்க. சமீபத்தில் நம்ம யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமனை புகவிழா நடத்தினார் இல்லையா, அதற்கு 2 இடங்கள்லேருந்து சப்போர்ட் வந்திருக்கு. ஒன்று அவர் மொழியிலேயே சொல்லணும்னா ஒற்றை எழுத்து நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம், அதுக்கப்புறம் வாய்ஸ் ஆஃப் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு ஏஜென்சி கிட்ட இருந்து கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி கிட்ட இருந்து வாங்கியிருக்காப்புல. இந்த மாதிரியான மோட்டிவேஷனோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுமனை புகுவிழா சென்று இருக்காங்களா அந்த இடம். இதில் என்ன முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர் பேசுறதை தொடர்ந்து டெய்லி கேட்குறவங்களுக்கு புரியும். சமீபமாக வந்து புகழோன்னு புகழ்ந்துட்டே இருந்தாலும் சில இடங்களில் சான்ஸ் கிடைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆளும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய குரூப்பிசம் பவர் சென்டர் குறித்து வந்து அடிக்கடி எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருப்பாப்புல. ஸோ பேசிக்லி அவரோட டெக்னிக் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களை எதிர்த்து பேச போகிறோம், புகழ் பாடிட்டே இருக்கோம் அப்படின்னா, எதிர்த்து பேசுகிறோம்னா டேரெக்டாக அடிக்க மாட்டாப்புல. அங்கே இருக்கிற ஒருத்தர் பாவங்க, அவங்களுக்கு தெரியவே இல்லை, ஆனால் அங்கே இருக்கிற குரூப்புகள்லாம் சேர்ந்து அவளை கீழே இறக்க போகிறாங்க. ஆனால் அப்படியே அடுத்த வாரம் ஃபாஸ்ட்வர்ட் பண்ணிங்கன்னா, ஏங்க இது கூட தெரியாமல் என்னங்க தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யாரை நல்லவராக காட்டினாரோ அவரே வந்து கெட்டவராக காட்டி இந்த குரூப்பிசம்னால அழிய போது, அதை வந்து பார்க்க தெரியாதவன் என்ன தலைவன் அப்படிங்கிற ஒரு டோனில் வந்து போவாருன்னு தோணுச்சு. அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு
தமிழ் கட்சியில் கரப்பான்பூச்சி மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு முடிவை எடுத்து அதுக்கான பிளானும் வந்து போடப்பட்டுருச்சு. அதுக்கான ஃபண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த அபிஜித் தீப்கே வந்து டிவிகே குறித்தும் முதல்வர் விஜய் குறித்தும் அந்த பேசின பேச்சு. ஸோ இப்படி ஒரு ட்ராமாவை செட் பண்ணிட்டு உள்ளே வரதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஏஜென்ட் புரோக்கர் மூலியமா உள்ளே வந்தால் இவருக்கு ஏற்கனவே இங்கே இருக்கிற அரசியல் வேலைகள்லாம் நிறையா தெரியும், காலம் ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவரை பயன்படுத்திக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. சரி, நம்ம ஏன் வந்து பேரை சொல்ல மாட்டோம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பேரை சொல்கிறது ஒன்றும் மேட்ரே இல்லை. ஆனால் அதற்கான சரியான ஆதாரங்கள் இல்லாமல் நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து நம்ப தகுந்த தகவல்கள் சிலது நம்ம சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று சொல்கிறதுக்கா அப்படியே நம்ப தேவையில்லை. கனெக்டிங் த டாட்ஸ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் யோசிச்சாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இதெல்லாம் நடக்குதா நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கான ஆதாரம் வருதோ இல்லையோ சீக்கிரமாக நீங்கள் வேணால் பாருங்கள். நம்ம டிவிகே வாரியர்ஸே நான் சொல்கிறேன், நம்ம டிவிகே தோழர்களையும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இவருக்கு ஃபயர் விட்டுட்ருக்கீங்க. அவரை யாராவது கேள்வி கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சண்டை போடுறீங்க. அண்ட் அவர் வந்து பேசக்கூடிய கிளிப்ஸ்லாம் வந்து வெட்டி பரப்பிட்டு இருக்கீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் கட்சியை பற்றி எப்படி பேச ஆரம்பித்தார், உங்கள் ஆடியன்ஸை எப்படி உள்ளே கொண்டு வந்தார், அதற்கப்புறம் உங்கள் கட்சியை குறித்து என்னென்னலாம் பேசினார், உங்கள் தலைவர்கள் குறித்து என்னென்னலாம் பேசினார், கரூர் சம்பவத்தில் என்னென்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து அந்த டைமில் எடுத்தார், அண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் பேச்சு அப்படிங்கிறது இப்போ மாறி இருக்கு. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் ஃபயர் விடுறீங்கல்ல, இவர் ஒரு நாள் யூட்டர்ன் போட்டு உங்கள் கட்சியையும் உங்கள் தலைவரையும் கடின்னு கடிப்பார். அதற்கு ரொம்ப காலம்லாம் நீங்கள் வந்து போக தேவையில்ல. ரொம்ப சின்ன காலத்துலேயே அதுக்கான மாற்றத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அப்போது நான் சொன்ன இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து புரளியாக இல்லாமல் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியும். இதையும் தாண்டி அரசாங்கமே இந்த சிஜேபி அப்படிங்கிற பார்ட்டி எப்படி வந்து இயங்குது, இதற்கான ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வருது, குறிப்பாக அமெரிக்காவுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இந்தியாவில் பல சதி வேலைகளை செய்யறதுக்காக இவங்க என்னென்ன பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் இந்த சிஜேபி வந்து கால் பதிக்கிறாங்க. இப்படி இந்த சிஜேபி கால் பதிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ யாருக்கு எந்த கரடிக்கு ரொம்ப குஷியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை பயன்படுத்தி அதில் இப்படி ஒரு அரசியல் பண்ணலாம், தங்களை வந்து இப்படி நிரூபிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு திமுகவும் சும்மா விட மாட்டாங்க. அவங்களும் இந்த நாடகத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேடிக்கை தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ கூட சேர்ந்து குத்தி விடலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிருக்க இந்த சூழ்நிலையில தான் இன்னொரு ஆப்பையும் டிவிக்கே வேற ஒரு கட்சிக்கு வச்சிருக்கு. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் ஒரு மீன் பார்த்துருப்பீங்க, கதவை திறந்து எல்லாருமே போட்டே வருவாங்கல்ல. டிவிகே வந்து அதில் கொஞ்சம் வித்தியாசம். ஒன்று கூட சேர்த்து அவங்க கூடயே கரைச்சிப்பாங்க, இல்லை அவங்களுக்கு வேலையே இல்லைங்க, அவங்க இவ்வளோ நாள் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, அதை தான் நானே பண்ணுறேனே, அவங்களோட தேவை எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எப்படி திமுகவை முடிச்சு விட்டாங்களோ, தலித்திய அரசியலை அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்களோ, அதே மாதிரி கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தங்களது தான் அப்படின்னு எழுதி சிமெண்ட்டை போட்டு மூடிட்டாங்களோ, இன்னொருத்தவங்களோட அரசியலும் பார்த்தீங்கன்னா முடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். வேற யாரு? துரோகினா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வருது காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா திமுக கூட சேர்ந்து வின் பண்ணிட்டு எடுத்தோன்னு போயிட்டு 5 எம்எல்ஏக்களோட ஆதரவும் கொடுத்து நாங்கள் தான் காட்டின காரணங்க இந்த ஆட்சிக்கு, நாங்கள் தான் கார்னர் ஸ்டோன் ஆஃப் த கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்கல்ல. ஆனால் கொஞ்ச நாளாகவே நம்ம விஜய் தளபதி ரீல்ஸ் பற்றி பேசினோம் இல்லையா, பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைம்லேயே போன வருஷம் நான் டிவிகே ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளண்டரான அண்டர் எஸ்டிமேஷன் வந்து பண்ணிட்டேன். ஆனால் இனிமேல் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு என்னோட மூளைக்கு வந்து எழுதப்பட்டுருச்சு. அதனால் இவங்க எப்படி முதல்வர் விஜயை பிஎம் ஆக்கிறதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போவே ஒரு பெரிய பின்பத்தை கட்டமைக்கிறாங்க. அதோட ஒரு நீழ்ச்சி தான் பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸு அப்படிங்கிறத ஏற்கனவே அந்த ரீல்ஸை பற்றி பேசின வீடியோவில் சொல்லியிருப்போம். சரி, இந்த பிரதமர் வேட்பாளராக வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எரிச்சலாக இருக்கும் அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு யோசிக்கிறது இப்போ பிரதமராக இருக்க மோடி அவர்கள் தான். ஆனால் இன்னொருத்தருக்கு ஸ்லோவாக பேர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சு. உடனே பற்றி எரியலைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா புகைச்சல் ஆரம்பிச்சு இப்போ வந்து பற்றி எரிய ஆரம்பிச்சிச்சு. அது வேறு யாருமே இல்லை, 3 வாட்டி ஆகிட்டீங்க, அடுத்த வாட்டி நான் ஆயிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிஎம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க நம்ம பப்பு இருக்கார் இல்லையா, ராகுல் காந்தி. அவருக்கு என்னன்னா சரி இவ்வளோ இப்போ வந்து பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, மோடி அவர்கள் 3 வாட்டி ரெயின் பண்ணிட்டாரு, ஆனால் எதற்காக இருந்தாலும் ஒரு சலிப்புன்ற ஒரு விஷயம் ஏற்பட்டு தான் ஆகணும். அப்படி ஒரு சலிப்பு ஏற்பட்டு காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ நான் பிஎம் ஆயிடுவேன். அன்னைக்கு பாரு நான் பிஎம் ஆகி காட்டுறேன். நேரு, இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ராஜீவ் காந்திக்கு அப்புறம் சோனியா காந்தியோட தயவில் மன்மோகன் சிங் ஆட்சி அமைச்சார், அதோட நீட்சியாக நானும் பிஎம் ஆகி காட்டுறேன்னு சொல்லிட்டு கனவோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவருக்கும் காங்கிரஸாருக்கும் ஒரு பெரிய கடியை வந்து இது ஏற்படுத்திச்சு. அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் காங்கிரஸ் கட்சி தலைவர்
டிவிகேவை குறித்தும் விஜய் அவர்கள் குறித்தும் பேசக்கூடிய சில கருத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் டிவிகேவை எரிச்சல் முட்டுற மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்க காங்கிரஸுடைய பிரதிநிதிகளும் வந்து டிவிகே பற்றி பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அவங்கள எரிச்சல் ஊட்டுறதாகவும் மாறிடுச்சு. இந்த கேள்வியே போய் கேட்டிருக்காங்க நிறைய காங்கிரஸ் பிரதிநிதிகள் கிட்ட. இந்த மாதிரி பிஎம்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே, இன்ஃபேக்ட் நிறைய பேர் மைக் எடுத்து 3 ஆப்ஷன் மோடியா இல்ல முதல்வர் விஜயா இல்ல ராகுல் காந்தியா அப்படின்னு கேட்குறப்போ வந்து அந்த 2 ஆப்ஷனும் விஜய் தான் நிறைய சொல்றாங்க. மோடிக்காவது பரவாயில்லங்க செகண்ட் பிளேஸ், பப்புக்கு தேர்ட் பிளேஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ்ல ஏற்றி விடுறாங்க. அதெல்லாம் கேட்டு காங்கிரஸ்காரங்க அந்த ட்ராப்ல போய் சூப்பராக விழுந்து இப்போ டிவிக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் முதல்வர் விஜயும் டிவிகேவும் காங்கிரஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லை கம்யூனிஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாருமே எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இவங்க இல்லாமலும் எப்படி ஆட்சியை தொடரலாம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பிஎம் ஆகுவோம் அப்படிங்கிறதுக்கான வேலையும் தொடங்கிட்டாங்க. இப்போ அது குறித்து பேசுறது பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஸ்ரீநாதா இருக்கலாம், இல்லை மற்ற பேச்சாளர்கள் யார் நீங்கள் மேடை போட்டு பேசினாலும் அவங்க பேசக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது செங்கோட்டையன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செங்கோட்டை வரைக்கும் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வகையில் பேசிக்லி காங்கிரஸ் கட்சி கூட சேர்ந்து வளரலாம் அப்படின்னு சொல்லி டிவிக்கோட முதுகில் போயிட்டு எப்படி திமுகவோட முதுகில் தொத்திட்டு இருந்தாங்களோ அப்படி போய் ஏறி உட்கார்ந்தாங்க. காங்கிரஸ்க்கே வேலை இல்லைடா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்திய லெவல்லே அவங்க முடிச்சு விட போகிறோம், அதற்கான ஒரு சென்சேஷனாக தான் எங்கள் அண்ணன் வளர்ந்து வராரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை முடிச்சு விடுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. எனிவே கம்மிங் பேக் டு அவர் யூடியூபர், அவர் வந்து மறந்துடக்கூடாது இல்லையா? நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் 1 மாதத்துக்குள்ளே நம்ம யூடியூபரோட பேச்சு தோனி அவருடைய அந்த வழி என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுறாரு, எதை பற்றி அதிகமாக பேசுகிறாரு, எதை பற்றி கம்மியாக பேசுகிறாரு அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. இன்னொரு நியூஸும் நான் வந்து பார்த்தேன், இந்த ஆட்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல்லாம் ரொம்ப நல்லா கிடைக்குது, நிறைய பேர் காசே வாங்க மாட்டுறாங்க அப்படின்னு. யார் புகழ்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பவே மாட்டிங்க, ஒரு பில்டர்ஸ், அதே ஒற்றை எழுத்து நிறுவனம் தான். சூப்பராக ஒருத்தர் ட்வீட் போட்டு கேட்டிருந்தாரு, யூடியூபர் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கத்துன்னு கத்திட்டு இருந்த யூடியூபர் இப்போ ஏன் அந்த ஒற்றை எழுத்து நிறுவனத்தை பற்றி வந்து பெருசாக பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலும் தெரியும். ஒருத்தர் பேசுகிறத பார்த்து தொடர்ந்து ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஏன் இந்த விஷயத்த பேசுகிறாங்க, ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, ஏன் அந்த விஷயத்துலேயே சில விஷயங்களை வந்து மழுப்பிட்டு போயிடுறாங்க, லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடுறாங்க, இல்லை முற்றிலுமாக தவிர்த்துறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கனாலே நான் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சிடும். இன்னும் என்னென்ன நாடகங்கள்லாம் நடக்க போதோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.